Hi friends, welcome to Tamil video tutorial. இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா DaVinci Resolve. அதாவது இது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். மோஸ்ட்லி இந்த சாஃப்ட்வேர் வந்து கலர் கரெக்ஷன் தான் யூஸ் ஆகுது. நண்பர் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாரு, வீடியோ எடிட்டிங்க்கு ஏதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கா, அதை பற்றி சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு வந்த மெயிலில் அதிகமாக வீடியோ எடிட்டிங் அண்டு விஎஃப்எக்ஸ் இதை பற்றி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த நண்பருக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சாதாரண நம்ம ஹோம் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், இல்லை டிவி ஆட்ஸு, ஷார்ட் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம் கூட பண்ணலாம். நம்ம ஹாலிவுட் மூவியில் கூட இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகிருக்கு. ரைஸ் ஆஃப் தி எக்ஸ், எக்ஸ்மேன், இந்த ஹாலிவுட் மூவிலலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்க்கோங்க. நான் இந்த லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கில் வந்துட்டு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, DaVinci Resolve வெர்ஷன் வந்து 12.5 ஃப்ரீ எடிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஃப்ரீ எடிஷனே போதும். அட்வான்ஸ் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த DaVinci Resolve 5.5 ஸ்டூடியோ இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்தியன் மதிப்புப்படி 82,300 நம்ம அவ்வளோ செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த ஃப்ரீ எடிஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா மெயின் பேஜில் இங்கே கொடுத்துருக்க டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அது மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கேட்கும், நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஒரிஜினல் நேம் கொடுத்து. நான் டெமோக்காக சும்மா ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஸ்டார் கொடுத்துருக்குற இதெல்லாம் ரெக்யூர்மெண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் ஃபில் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்டர் டவுன்லோட் இருக்கும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. அந்த சாஃப்ட்வேர் இங்கே இருக்குது, நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டால் விசார்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. பொதுவாக நம்ம யாருமே இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை படிக்கிறது இல்லை. உங்களுக்கு டைம் இருந்தால் படித்து பாருங்கள். இல்லாட்டா நம்ம வழக்கம் போல் அக்செப்டட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக இருக்கட்டும்னா இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன், இன்ஸ்டால். எப்போவுமே நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா மினிமம் 2 GB ரேமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டா உங்களோட சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை சில சாஃப்ட்வேர் வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டான அந்த 2 GB ரேம் இல்லாட்டா ரன் ஆகவே ஆகாது. 4 GB வந்து ரெக்கமெண்டட் ரேம். இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னென்னா, கிராஃபிக் கார்டு மினிமம் 1 GB இருக்கணும். ஆனால் இந்த DaVinci Resolve இந்த ஸ்டுடியோக்கு தேவையில்லை, இருந்தால் ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோன்னு கேட்கும்.
நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.